சோலார் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ். இதில் வந்து 2 வகையான சோலார் தெர்மல் பவர் பிளான்ட் இருக்குது. ஒன்று சோலார் டிஸ்ட்ரிபியூட்டட் கலெக்டர் பவர் பிளான்ட், மற்றொன்று சோலார் சென்ட்ரல் ரிசீவர் பவர் பிளான்ட். இந்த சோலார் டிஸ்ட்ரிபியூட்டட் கலெக்டர் பவர் பிளான்ட்டில் வந்து என்ன பயன்படுத்துவாங்கன்னா, சோலார் கலெக்டரை வந்து பேராபோலிக் ட்ரஃப் கலெக்டரை யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து லார்ஜ் ஏரியா வந்து தேவைப்படும். இதே சோலார் சென்ட்ரல் ரிசீவர் பவர் பிளான்ட்டை ஹீலியோஸ்டாட்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. சரி, இந்த சோலார் தெர்மல் பவர் பிளான்ட்டில் என்னென்ன முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, சோலார் கலெக்டர் வந்து அதை 2 டைப்பாக பிரிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், பேராபோலிக் ஒன்று, ஹீலியோஸ்டாட்ஸ் ஒன்று. பேராபோலிக் டைப் கலெக்டரை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் சோலார் டேங்க்கு, பாய்லர், டர்பைன், ஜெனரேட்டர், கண்டென்சர், இது எல்லாமே உங்களுக்கு ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரியும்னு நினைக்கிறேன். சோலார் டேங்க் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபீட் வாட்டர் வந்து ஒரு ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு டேங்க் தான். பாய்லர் வந்து ஹாட் வாட்டர் வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு. டர்பைன்கிறது ஒரு ஸ்டீம் டர்பைன். பாய்லர்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்டீமை எடுத்துகிட்டு மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டர்பைன். ஜெனரேட்டருங்கிறது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து டர்பைன்லேருந்து எடுத்துக்கிட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு. கண்டென்சர் அப்படிங்கிறது என்னென்னா, டர்பைன்லேருந்து வரக்கூடிய ஸ்டீமை வந்து கூல் பண்ணி மறுபடியும் வந்து ஃபீட் வாட்டராக பாய்லருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தா, சோலார் கலெக்டர் வந்து பேராபோலிக் கலெக்டராக இருக்கலாம் அல்லது ஹீலியோஸ்டாட்ஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அந்த கலெக்டர் என்ன பண்ணுறதுன்னா, சோலார் ரேடியேஷன்லேருந்து ஹீட் எனர்ஜியை எடுத்துக்குது. அந்த எடுக்கப்பட்ட அந்த ஹீட் எனர்ஜி வந்து என்ன பண்ணுறதுன்னா, ஃப்ளூயிடுக்கு கடத்துது. இந்த ஃப்ளூயிட் என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு ஸ்டோரேஜ் டேங்க்கு ஸ்டோர் ஆகுது. அதாவது ஹீட் எனர்ஜி வந்து வாட்டருக்கு கொடுத்து, வாட்டர் வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து இந்த சோலார் கலெக்டர்லேருந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ ஸ்டோரேஜ் டேங்கில் பார்த்தீங்கன்னா ஹீட் வாட்டர் வந்து உள்ளே இருக்கும். அந்த ஹீட் வாட்டர் வந்து அடுத்தது பாய்லருக்கு போகுது. பாய்லரில் வந்து அந்த ஹீட் வாட்டர் வந்து ஸ்டீமாக மாறுது. அப்படி மாற்றப்பட்ட அந்த ஸ்டீம் எனர்ஜி வந்து டர்பைனுக்கு போகுது. அங்கே இருக்கக்கூடியது என்னென்னா கேஸ் டர்பைன், அதாவது ஸ்டீம் டர்பைன். அந்த ஸ்டீம் டர்பைன் என்ன பண்ணுதுன்னா, ஸ்டீம் எடுத்துக்கிட்டு மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது. அந்த கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை ஜெனரேட்டருக்கு கொடுக்குது. ஜெனரேட்டர் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது. வேலை முடிஞ்ச அந்த ஸ்டீம் வந்து கண்டென்சருக்கு வருது. கண்டென்சர் என்ன பண்ணுதுன்னா, ஸ்டீமை வந்து குளிர் வச்சு மறுபடியும் ஃபீட் வாட்டராக மாற்றி பாய்லருக்கு கொடுக்குது. இது அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். ஒரு சின்ன வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறேன், பாருங்கள். To reflect and concentrate sunlight onto a central point to generate heat, which in turn is used to generate electricity. More than 10,000 tracking mirrors called heliostats reside in a 4 square mile field where they reflect and concentrate sunlight onto a large heat exchanger called a receiver that sits on top of a 550-foot tower. Within the receiver, fluid flows through the piping that forms the external walls. This fluid absorbs the heat from the concentrated sunlight. In this technology, the fluid utilized is molten salt, which is heated from 500 to over 1,000 degrees Fahrenheit. Molten salt is an ideal heat capture medium because it maintains a wider operating temperature range in liquid state, allowing the system to operate at low pressure for superior and safe energy capture and storage. After passing through the receiver, the molten salt then flows down the piping inside the tower and then to a thermal storage tank where the energy is stored as high temperature molten salt until electricity is needed. This technology leverages liquid molten salt as both the energy collection and the storage mechanism, which allows it to separate energy collection from electricity generation. When electricity is required by the utility day or night, the high-temperature molten salt flows into the steam generator as water is piped in from the water storage tank to generate the steam. Once the hot salt is used to create steam,
The cool molten salt is then piped back into the cold salt storage tank, where it will then flow back up the receiver to be reheated as the process continues. After the steam is used to drive the steam turbine, it is condensed back to water and returned to the water holding tank, where it will flow back into the steam generator when needed. The result is a high-quality, superheated steam to drive the standard steam turbine at maximum efficiency to generate reliable, non-intermittent electricity during peak demand hours. The steam generation process is identical to the process used in conventional gas, coal, or nuclear power plants, except that it is 100% renewable with zero harmful emissions or waste. These plants provide on-demand, reliable electricity from a renewable source, the sun, even after. சோலார் பவர் பிளான்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது தெர்மல் எனர்ஜி ஸ்டோரேஜ். அதாவது விசை கடத்தா பொருளினால் மூடப்பட்ட திரவத்தில் வந்து அல்லது திடப்பொருளை வெப்பாற்றலை சேகரிக்க முடியும். வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வாட்டர் மற்றும் ஒரு இடத்தை பொறுத்து வெப்பப்படுத்தும் பயன்பாடுகளில் வெப்ப ஆற்றலை சேமிப்பது மிக முக்கியமானதாக கருதப்படுது. வெப்ப ஆற்றலை வந்து சென்சிபிள் ஹீட் அல்லது லேடன் ஹீட் அல்லது ரிவர்சபிள் கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்டோரேஜ் அப்படின்னு 3 வகையில் சேகரிக்க முடியும். சென்சிபிள் ஹீட் சேமிப்பில் வந்து சார்ஜிங் மற்றும் டிஸ்சார்ஜிங் சமயத்தில் வந்து செயற்கருவிகள் வந்து வெப்பநிலை வந்து மாறுபடும். இதே லேடன் ஹீட் சேமிப்பில் வந்து செயற்கருவின் வெப்பநிலை வந்து முடிந்தவரை சீராக இருக்கும். ஏன்னா இந்த லேடன் ஹீட்டில் வந்தீங்கன்னா திடநிலையிலிருந்து திரவ நிலைக்கோ அல்லது திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கோ செயற்கருவி நிலை வந்து மாறுது. அதனால் வந்து வெப்பநிலை வந்து லேடன் ஹீட் ஸ்டோரேஜில் வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கும். லேடன் ஹீட் ஸ்டோரேஜில் பார்த்திங்கன்னா என்ன பயன்படுத்துவாங்கன்னா பேரஃபின் பேக்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறக்கோல வந்து பெரிதாக ஒரு வெப்பநிலை மாறுபாடு வந்து ஏற்படுறது கிடையாது. இந்த லேடன் ஹீட் ஸ்டோரேஜில் வந்து 3 நிலையை வந்து உள்ளடக்கியது. ஒன்று வந்து திடநிலையில் நிலை மாறும் பொருளை வெப்பப்படுத்துறது, சுத்தமான பொருள்களுக்கு மாறாத வெப்பநிலையில் நிலை மாறும் பொருட்களை உருக்குதல் அல்லது கலவைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் உருவாக்குறது, உருக்க பிசிஎம்மை வந்து அதிக வெப்பநிலைக்கு சூடுபடுத்துறது. இதுதான் இந்த 3 ஸ்டேஜ். இதே வந்து ரிவர்சபிள் கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள் தெர்மோகெமிக்கல் வினையில் ஏற்படக்கூடிய வேதியியல் பிணைப்புகள் மூலம் வெப்பாற்றலை வந்து இதில் சேமிக்கிறாங்க. இந்த ரிவர்சபிள் கெமிக்கல் ரியாக்ஷன் என்பது ஒரு சமயத்தில் 2 திசையில் வினையை செயல்படுத்தி செய்யப்படுற ஒரு செயல். வெப்பாற்றலை வந்து சேமிக்க இடங்களில் அதிக வெப்பநிலையில் வெப்பத்தை எடுத்துக்கொண்டு குறைவான வெப்பநிலையை நோக்கி வெப்பத்தை வந்து இழந்து மற்றொரு திசையில் வந்து வினை நடைபெறும். எந்த வெப்பநிலையில் சமையலிருந்து முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி மாறுதோ அந்த வெப்பநிலையை டேர்னிங் டெம்பரேச்சர் அப்படிங்கிறோம். இந்த வகையான வேதியியல் வினை ஆற்றலை வந்து சேமிப்பதற்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. முன்னோக்கி வினையில் வந்து உருவாக்கக்கூடிய பொருட்கள் வந்து வேதியியல் ஆற்றல் வடிவில் வெப்பாற்றலை வந்து சேமிக்குது. இதில் வந்து வளிமண்டல வெப்பநிலையிலும் அல்லது அதிக காலத்திற்கு தனியாக சேமித்து வைக்க முடியும். பொருட்களை வந்து அருகருகே கொண்டு வந்து எதிர் திசையில் வினை நடைபெறும் சூழ்நிலையை மாற்றுவதன் மூலம் வெப்பாற்றலை வந்து இதில் வந்து பெற முடியும். இந்த ரிவர்சிபிள் கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்டோரேஜில் என்னென்ன நன்மைன்னா ஆற்றலின் அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கும், வளிமண்டல வெப்பநிலையில் வந்து சேமிக்க முடியும், சேமிப்புக்கான மூலதன செலவு வந்து ரொம்ப குறைவு, வளிமண்டல வெப்பநிலையில் நீண்ட நேரத்திற்கு வெப்பத்தை சேமிப்பதற்கும் அதிக தொலைவிற்கு கொண்டு செல்வதற்கும் இது வந்து பயன்படுது. இதோட இந்த யூனிட் வந்து முடிஞ்சது. இனி அடுத்தது 3rd யூனிட்டில் உங்களை சந்திக்கிறேன்.